ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்னைக்கு நாம எவன் கிராஃப்ட் மாஸ்டர் டங்குவா தான் பார்க்க போறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. இந்த உலகம் உருவாக்கப்பட்ட போது காட்ஸும் டீமன்ஸும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணாங்க. இருந்தாலும் டீமன் கிளான் போரை உருவாக்கி மனித உலகத்துக்கு அழிவை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தை மனிதர்களோட பிரார்த்தனைனால ஒரு சைல்ட் ஆஃப் டெஸ்டினி பிறந்தான். அவன் அந்த டீமன்ஸை அண்டர் வேர்ல்டில் சீல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் தன்னை 7 ஜேடு துண்டா மாற்றிக்கிட்டு மனித உலகத்தில் மறைஞ்சிக்கணும். பஸ்ஸின்லேயே ஒரு நோட்டீஸ் லெட்டரை தான் காட்டுறாங்க. அந்த பேரழிவுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைச்சிச்சு. அது மூலம் எல்லாரும் மார்ஷல் ஆர்ட் வாரியராக ஆக நினைச்சாங்க. சொல்லப்போனால் நானும் அதுக்காக தான் ஆசைப்படுறேன். இருந்தாலும் நான் ரொம்ப இப்போ வீக்காக இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மார்ஷல் உலகத்தோட உச்சத்தை அடைவேன். சாவோசின் முன்னோட நீ இப்போ முன்னேறிட்ட. இருந்தாலும் நீ 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்ட. உனக்கே தெரியும் இது தற்காப்பு உலகம்னு. நீ ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும் போது உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நீ ஒரு வருஷமாக எசன்சியல் லெவலை ரீச் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற. அதனால் ஒழுங்காக சைன் போட்டு இங்கேருந்து போயிரு. நம்ம ஹீரோவும் சைன் போட போக அப்போ கதவை உதச்சிட்டு ஒருத்தன் உள்ளே வரான். கோச், எதுக்காக நீங்கள் அவனை கட்டாயப்படுத்தி வெளியே அனுப்புறீங்க? சாவோசின் எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ணல. அவன் கொஞ்சம் ஸ்லோ லேனர், அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் அவனை வெளியே போக சொன்னால் நானும் இங்கேருந்து போயிடுவேன். ஏச்சு முடிவிடுங்க. அவனும் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நல்ல விஷயம்தான், 2 முட்டாளையும் நான் வெளியே அனுப்புகிறேன். இதை கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ அந்த பில்டிங்கை பார்த்து கோவப்பட அப்போ ஒரு பொண்ணு ஹீரோவை கூப்பிடுது. நாங்கள் தான் எங்கள் மெயின் கேரக்டர்ஸ்னு போஸ்டை கொடுக்க இதை பார்த்த ஹீரோ கோவப்படுறோம். அப்போ மேலே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, அங்கே என்ன பிரச்சனை? நான் கேள்விப்பட்டேன் இத்தனை வருஷமாக அந்த பொண்ணு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டியில் ஃபஸ்ட்டு பிளேஸை தக்க வச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் போன வருஷத்தில் சாவோசின் அந்த பொண்ணை தோக்கடிச்சிட்டான். நம்ம ஹீரோவும் எதுவும் கண்டுக்காத மாதிரி போக, எங்கே போகிற நீ, எப்படி ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்தேன்னு சொல்லிட்டு போ. சிஸ்டர் சிஓஇ அவன் சொல்லலைன்னா அவனை நம்ம கடைசியில் ஃபஸ்ட்டால் வர மாதிரி மாற்றிடலாம். ஒழுங்காக நகர்ந்து போன அவளை இடிச்சிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். இவனே அம்மா இல்லாத பையன்தான். கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவனோட பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல வர ஹீரோ ஒரே அடிதான். அவள் பறந்து போய் கீழே விழுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் என்னை அடிச்சிருப்ப? அதுக்கு என்ன இப்போ? நீ தான் என்னை வெளியேற்ற இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அந்த பொண்ணு யாருக்கோ ஃபோன் பண்ணுது. அடுத்த சீனில் ஹீரோவை 3 பேர் அடித்து பறக்க விடுறாங்க. நீ தான் சாவோசின்னா? உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை அடிச்சிருப்பேன். நீ மன்னிப்பு கேட்டனா உனக்கு உயிரோட விடுறேன். அது உன்னோட கனவுல தான் நடக்குன்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட அவன் ஒரே அடி தான் ஹீரோ மயக்கம் போட்டுறான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஹீரோவை அடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கிட்டே இருந்து அவனோட ஃபோன் கீழே விழுது. இவன் ரொம்ப அழகாக இருக்கா, இவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. நீ அவளை தொட்டனா என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது. இதை கேட்ட அவன் ஹீரோவை அடித்து பறக்க விட்டுறான். என்ன வேடிக்கை பார்க்குறீங்க, வாங்க அவனை அடிக்கலான்னு சொல்கிறான். அவனை அடிக்க 3 பேரும் கிட்ட போக அப்போ வானம் இடி இடிக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. நவுந்து போ, நான் அவனை அடித்து பறக்க விட போகிறேன்னு கிட்ட போக அப்போ ஒரு மின்னல் அவனை அடித்து பறக்க விட்டுடுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அவேக்கன் ஆகிறான். அவேக்கன் ஆன பவர் வானத்தை நோக்கி மேலே இருக்க இடத்துக்கு போகுது. கடைசியாக அவன் அவேக்கன் ஆகிட்டான்னு ஒரு பொண்ணு சொல்லுது. என்னை புள்ளி பண்ணவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கரெக்டான லெசனாக கற்றுத்தர போகிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அவனே ஒரு சாதாரண எசன்சியல் ரிங் லெவலில் தான் இருக்கான். வாங்க ஃபைட் பண்ணலான்னு சொல்கிறான். அதே மாதிரி ஃபைட் நடக்குது. ஹீரோ அந்த கத்தியை எடுக்க, என்னோட பிரதர் வாய்போ, அதனால் பார்த்து நடந்துக்கோ. இதை கேட்ட ஹீரோ அவனோட காலிலேயே அந்த கத்தியை சொருகிடுறான். இன்னொரு தடவை என் கூட பிரச்சனை பண்ணேன். இதை கேட்டதான் அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃபோனில் ஒரு கேசலோட சிம்பிளை காட்டுறாங்க. இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோடு முடியுது. என்னடா கதை சும்மா போகுதுன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த எபிசோடில் கதை பயங்கரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். சரி கைஸ், இதோட நம்ம இந்த எபிசோட முடிக்கலாம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் கைஸ்.